சாந்தி 7/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அனைத்தும் உங்களுடைய கர்மத்திலேயே தங்கியுள்ளது. மாயையின் ஆதிக்கத்தின் கீழ் வந்து தண்டனையை பெறக்கூடிய தவறான எதனையும் செய்யாதிருப்பதில் எப்பொழுதும் கவனம் செலுத்துங்கள். கேள்வி: தந்தையின் பார்வையில் அனைவரிலும் விவேகமானவர்கள் யார்? பதில்: தூய்மையை கிரகித்துள்ளவர்களே அதி விவேகமானவர்கள். தூய்மையற்றவர்கள் விவேகமற்றவர்கள். தூய்மையானவர்களே விவேகமானவர்கள். லக்ஷ்மியும் நாராயணனுமே அனைவரிலும் விவேகமானவர்கள் என கூறப்படுகின்றது. குழந்தைகளாகிய நீங்களும் விவேகமானவர்கள் ஆகுகின்றீர்கள். இதற்கு தூய்மை அவசியமாகும். ஆகையினால் தந்தை உங்களை எச்சரிக்கின்றார். குழந்தைகளே, உங்களுடைய கண்கள் உங்களை ஏமாற்றாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள். இந்த பழைய உலகை பார்த்தும் பார்க்காதிருங்கள். ஸ்வர்க்கமாகிய புதிய உலகை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எப்பொழுதும் தந்தைக்கு உண்மையானவர்களாக இருங்கள். இப்பொழுது நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை மறைக்காதீர்கள். உங்கள் கண்கள் எப்பொழுதுமே குற்றமற்றதாக இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். 2. எல்லையற்ற தந்தை உங்களை தூய்மையற்ற அவலட்சணமானவர்களிலிருந்து அழகானவர்களாகவும் முட்களிலிருந்து மலர்களாகவும் ஆக்குகின்றார் என்ற தூய போதையை எப்பொழுதும் கொண்டிருங்கள். நாங்கள் இப்பொழுது தந்தையின் கரத்தை பற்றியுள்ளோம். இந்த ஆதாரத்துடன் நச்சாற்றை கடப்போம். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த தடையால் ஒரு வினாடியில் உங்களின் எதிர்மறையான எண்ணங்களையும் சம்ஸ்காரங்களையும் சாதகமானதாக மாற்றுகின்ற ஒரு சுய மாற்றத்தை ஏற்படுத்துபவர் ஆகுவீர்களாக. உங்களிடம் எதிர்மறையான, அதாவது வீணான எண்ணங்கள் இருக்கும்போது அவற்றின் வேகம் மிகவும் துரிதமாகுகின்றது. நீங்கள் அவற்றின் மீது சக்தி வாய்ந்த தடையை மிக வேகமாக போட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை பயிற்சி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. நீங்கள் ஒரு மலையின் மேலே ஏறுவதற்கு முன்னால் உங்களின் பிரேக்குகளை முதலில் சோதித்துக் கொள்வீர்கள். உங்களின் ஸ்திதியை மேன்மையானது ஆக்குவதற்கு ஒரு வினாடியில் உங்களின் எண்ணங்களுக்கு ஒரு பிரேக் போடும் பயிற்சியை அதிகரியுங்கள். உங்களின் எண்ணங்களையும் சம்ஸ்காரங்களையும் ஒரு வினாடியில் எதிர்மறையில் இருந்து சாதகமானதாக மாற்றினால் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்திற்கான பணி பூர்த்தியாகும். ஸ்லோகம். தங்களின் மீதும் மற்றவர்களின் மீதும் மென்மையான மாற்றத்திற்கான சக்தியை பயன்படுத்துபவர்கள் உண்மையான கர்மயோகிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.